ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பல்லு வலி, அதனால தான் நான் வீடியோ போடல. இன்றைக்கி மண்டே மார்னிங்கோட ஒரு மினி விளாக் பார்க்க போகிறீங்க. காலையில் இன்றைக்கி பால்கார் லேட்டாக வந்தார். பால் கறந்துட்டதும் வீட்டில் இருந்த அழுக்கு ஜாமானெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு கொல்லியில் தண்ணி பாசிட்ருக்கேன். என்னுடைய மாமனாருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநீ குடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, என் ஹஸ்பண்ட்க்கு. ஓவர் ஹெல்த்தியாக இருக்க மாட்டேன். அப்புறம் எக்கெல்லாம் பாயில் பண்ண வச்சுட்டு நேற்று நைட்டு ஃபங்க்ஷன்லேருந்து கொண்டு வந்த பிரியாணியை சூடு பண்ணி கபிலாவோட லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு, என் ஹஸ்பண்டுக்கு பிரியாணி வேண்டான்னு சொன்னதால் நான் அவருக்கு தயிர் சாதம் க்ரீமியாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். தயிர் சாதத்துக்கு யாராவது முட்டை தொட்டுக்குவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது தொட்டுக்கிறதுக்குன்னு இல்லை, ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிட்ணும்ல, அதுக்காக நான் அவருக்கு முட்டை பேக் பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் அதே போல் தோசை ஊற்றி காரம் இல்லாமல் லைட்டாக தேங்காய் சட்னி முட்டை வச்சு கொடுத்துட்டு இவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு அமிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக சாப்பிட உட்காந்தா, நான் உன்னை நிம்மதியாக சாப்பிட விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வந்துட்டான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஆர்யா தான். சரி, நான் அவனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சமாளித்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக டிவி பார்க்க உட்காந்துட்டேன். இந்த குழந்தைங்க வளர வளர அவங்களோட சேட்டைங்களும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஆர்யாவை இப்போல்லாம் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆர்யா வேறு பால்வாடிக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அதனால் சேட்டையும் அதிகமாகிட்டே போயிடுச்சு. ஏன் பால்வாடிக்கு அனுப்ப முடியலன்னா, வீட்டு வேலைங்க கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தது, அதனால் பால்வாடிக்கு கூட்டிகிட்டு போய் விட முடியல. அவ்வளோதான் இன்றைக்கோட மார்னிங் மினி விளாக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.